நல்லவர். Hallelujah. Amen. I know the presence of God so heavy in this place. Hallelujah. Two things will happen. When the power of the Lord comes upon you, you cannot control. You will start jumping. You will start excited. When the presence of the Lord comes upon you, you cannot do but cry. வேற ஒண்ணுமே செய்ய தெரியாது, செய்ய முடியாது. Only you will cry. That is the presence. That is the love of God here in this place. நீங்கள் வந்த அனைவரும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம், ஐ திங்க் 25-30 minutes, 40 minutes. வண்டர்ஃபுல், தேங்க்யூ. இன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம சிந்திக்கலாம், தியானிக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? It's a great thing, great joy to see all of you after a long time. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது, இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது என்பது எப்பொழுதுமே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். Amen. Hallelujah. உங்கள் வேத புத்தகங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Take to the book of Matthew, chapter 18, verses 21 onwards. இன்றைக்கு ஆவியானவர் என்னை ஏவின பிரகாரமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட இன்று நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். I'm going to share with you a very important, a vital thing which needs to be, which has to be in the body of Christ. அது என்ன தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்களேன். Forgiveness. Hallelujah. மன்னிப்பு. Forgiveness. மன்னிக்கிற சுபாவம், மன்னிப்பு. அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். யாருக்காக எனக்கு தெரியாது. பிசிக்கலா இங்க உட்கார்ந்துருக்கிறவர்களாக இருக்கலாம், எனக்காக இருக்கலாம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்க்க போகிற, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கூட இருக்கலாம். But the word of God comes to you from the throne room of grace. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை வந்த வண்ணமாக திரும்பவே திரும்பாது. அது அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பேதுரு வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் அவனுக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இதை கேட்கும் பொழுதே அநேக முறை ஆண்ட்ரூ அவர் வந்து இரிட்டேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்திரேயா வந்து பேதுரு கிட்ட ரொம்ப நச் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் கடைசி என்ன பண்றாரு, ஏசுசாமி கிட்டே கொண்டுட்டு போறாரு. அவருடைய வில்லங்கத்தை வந்து கடவுள்கிட்டே கொண்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாரு. போயிட்டு, இவன் என்னை வந்துட்டு சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான், இவனுக்கு எத்தனை முறை நான் மன்னிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். நீ ஒரு தரம், 7 தரம் மட்டுமா? 7 தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யூதர்களுக்கு மத்தியில் எல்லாம் பொதுவாகவே 7 is a completion, ரைட்? ஒரு முழுமை. ஓகே, 7 முறை அப்படின்னாக்கா ஐ ஹவ் ஃபர்கிவன் 7 times. ஓகே, ஐம் குட். 7 முறை நான் மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்படுறதுக்காக ஒரு 7. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 7 தரம் மட்டுமல்ல, நீ 7-70 தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்ல. இந்த உதாரணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய முதலாளி கிட்ட போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் காசு கடன் வாங்கிட்டார். பெரிய அமௌண்ட், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் வாங்கிட்டார், மில்லியன்ஸ் ஆஃப் திராம்ஸ் கடன் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, கடைசியாக அவர் கட்ட வேண்டிய டைம் வந்தபோது அவரால் கட்ட முடியலன்னா உடனே பாஸ் அனுப்புறாரு, எல்லாத்தையும் விற்று எனக்கு வந்து கடனை கட்டு அப்படின்ட்டார். பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் வித்துரு, வீடு சொத்து சுதந்திரம் எது இருந்தாலும் வித்துட்டு முதல் வேலையா என்ன பண்ணணும், கொண்டாந்து காசை கட்டு அப்படின்ட்டார். இவர் என்ன பண்றாரு, அதை கேட்டுட்டு போய் அவங்க காலில் விழுந்து, பாஸ் காலில் விழுந்து அழுது, அவருக்கு காலில் கெஞ்சி, என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாஸ், அந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தலைவர், அவங்களுடைய முதலாளி மனம் இறங்கி அந்த கடனை முழுவதும் மன்னித்து விடுகிறார். அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ். இப்ப நம்ம கேட்ட சாட்சி மாதிரி 30 நாள் ஐசியூல மூக்குல டியூப் போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு அடுத்த நாள் செல்ஃபி எடுக்கிறேங்கிறார்.
என்ன ஒரு அற்புதம்! இதுதான் all of a sudden a drastic change happens in the life of that person. சான்ஸே கிடையாது, எல்லாத்தையும் வித்தே ஆகணும். குடும்பம் அவனுக்கு, அதுக்கு மேல குடும்பம் கிடையாது, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணணும்? கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலையில the Lord, his boss, his owner, அந்த மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? கடனை முழுவதுமாக மன்னித்து விட்டார். திங்க் பண்ணி பாருங்களேன், நம்மள அந்த சிச்சுவேஷன்ல நிறுத்தி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய அது கடனாக இருக்கலாம், வேற என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் உனக்கு மாஃபி பண்ணிட்டான், அவ்வளவுதான், யூ ஆர் ஃப்ரீ டு கோ. ஹவு மச் யூ ஆர் ஃபீலிங் ரிலீவ்ட், ரைட்? ஆல் ஆஃப் அஸ். இவர் சந்தோஷமா போறாரு. போற வழியில அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு ஆபீசர் அல்லது ஒரு வேலைக்காரர் என்ன பண்ணிட்டாரு? அவர்கிட்ட ஒரு 100 திராம் கடன் வாங்கியிருக்கிறார். இவருக்கு என்ன, மில்லியன்ஸ் ஆஃப் திராம்ஸ் இவர் கடன். அவர் பாஸ் மன்னிச்சிட்டாரு, இவர் ஒரு 100 திராம் கடன் வாங்கியிருக்கிறார். பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கழுத்தை பிடிச்சிட்டார். கழுத்தை பிடிச்சிட்டு, நீ இப்ப காசை கொடுக்கலன்னா உன்னை நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன்? உன்னை ஜெயிலில் போட போறேன் அப்படின்னு சொல்லி பைபிள் அப்படி எழுதிருக்கு. தொண்டையை நெறித்து, கழுத்தை பிடிச்சிட்டான், நெருக்கிறான். தொண்டையை நெறித்து 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்த வேலைக்காரனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். இந்த 2 சிச்சுவேஷனையும் தெரிஞ்சவங்க நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும், ரைட்? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அடுத்த 10வது நிமிஷத்துல அவன் என்ன பண்றான்? அவனுடைய உடன் ஊழியக்காரனை பிடித்து தொண்டையை நெறித்து கழுத்தை பிடிச்சு கொடுறான் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனுங்க அதே மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுறான். இவன் பண்ணினதை அப்படியே அவன் ரிப்பீட் பண்றான். தயவு செய்து கொஞ்சம் என் கூட பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு சம்மதிக்கவே இல்லை, பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ஹி இஸ் எஃபெக்டிவ் ஃபெலோ. அவர் கொஞ்சம் பாப்புலராக இருந்திருப்பார் நினைக்கிறேன், பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவன் கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த நியூஸ் எப்படியோ பாஸ்க்கு போயிடுச்சு, முதலாளிக்கு மெசேஜ் போயிடுச்சு. துக்கப்பட்டு உடன் வேலைக்காரர் போய் சொல்றாங்க. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னிடத்துல கேட்டதுக்காக உன்னுடைய கடனை எல்லாத்தையும் நான் உனக்கு மன்னிச்சிட்டேனே. எவ்வளோ பெரிய கடனை மன்னித்தேன். உன்னுடைய கூட வேலை செய்யற, உனக்கு கீழே வேலை செய்யற அவனுக்கு நீ இரக்கம் பாராட்ட வேண்டாமா? நீ இரக்கம் பாராட்ட வேண்டாமான்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி பிடிச்சு திருப்பி நீ பட்ட கடன்லாம் கொடுத்து தீக்கிற வரைக்கும் நீ வெளியில போக முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு? ஜெயிலில் போட்டுறார். இதுதான் நடந்த ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஒரு உதாரணமாக சொல்லுகிறார், ஒரு கதை. இதுல நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம், இதை எதற்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 7-70 முறை அவனுக்கு மன்னிக்க வேண்டும். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தால், நம்ம குடும்பத்திலயா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், நம்முடைய சபையிலாக இருக்கலாம், நாம் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம், நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை எத்தனை பேரை நாம் மன்னித்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி. எவ்ரி பர்சன், யாருமே விதிவிலக்கு கிடையாது. நோபடி இஸ் எக்ஸம்ப்டட் ஹியர். எவ்ரிபடி இஸ் பீயிங் ஹர்ட், பீயிங் ஹார்ம்ட். am I right? எல்லாருமே யாராவது ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவர்களில் எத்தனை பேர்களை நாம் இந்த இடத்துல அமர்ந்து மன்னித்திருக்கிறோம்? யாரும் கையை தூக்கிறாதீங்க தயவுசெய்து. நமக்குள்ள கேட்கொள்ள வேண்டிய கேள்வி. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான குணம் பிள்ளைகளிடத்தில் என்னவென்றால், மன்னிக்கிற சுபாவம். ஏன் மன்னிக்க வேண்டும்? அவர் சொல்ற முதல் காரியம், நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் அவனுக்கு மன்னித்திருக்க வேண்டாமா? நான் உனக்கு மன்னித்தேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பையும் நம்முடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார்? அருளி செய்திருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம் என்றால், there is no rescue for our sins. நம்முடைய பாவங்களுக்கு விடுதலையே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், death penalty, nothing else.
பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? That is his character. The Father's character, God's character is to forgive. வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 34 அதிகாரம் 7 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. யாத்ரா 34:7 அவர் என்ன செய்யறாரு? மீறுதலையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் பாவங்களை எல்லாம் உனக்கு மன்னித்தார். உன் பாவங்களை உனக்கு மன்னித்தார். ஏசாயா 44:22 உன் மீறுதல்களை நான் என்ன பண்ணிட்டேன்? மேகத்தை போல நான் அகற்றிவிட்டேன். நம்மை மன்னித்த தகப்பன், நம்மை மன்னிக்கிற ஆண்டவர், நம்மை அணு தினமும் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுதெல்லாம் நம்மை மன்னிக்கிற கர்த்தர். ஒரு பூமியில உலாவின பொழுது பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொண்டவராக தேவனாக அவர் உலாவினார். மார்க் 2 அதிகாரம் 5 வசனத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. லூக்கா 7 அதிகாரம் 48 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவர் மேல் இறங்கி, அவன் மேல் இறங்கி மனதுருகி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். மட்டுமல்ல, அவர் எல்லா ஓட்டத்தை முடித்து சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் முதல்ல மன்னிக்காம அவர் பிதாவிட்ட கேட்டிருக்க முடியாது. He forgave them first. தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை மன்னித்தார், காரி துப்பினவர்களை மன்னித்தார், தாடி மயிரை பிடுங்கினவர்களை மன்னித்தார், முதுகை உளவு சால் போல உளத்தின் உழுது போன நிலத்தை போல உழுதவர்களை சவுக்கால் அடித்தவர்களை மன்னித்தார், கன்னத்திலே அறைந்தவர்களை மன்னித்தார், காட்டி கொடுத்தவனை மன்னித்தார், மறுதளித்தவனை மன்னித்தார், இகழ்ந்து பேசினவர்களை மன்னித்தார். நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, தூஷணம் பேசினவர்களை அவர் மன்னித்தார். மன்னித்து பரம பிதாவினிடத்தில் ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுதாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற வணங்குகிற தேவன். நம்மை மன்னித்தவர், நம்மை மன்னிக்கிற சுபாவத்தை உடையவர். நாம் யாரை ஏற்றுக்கொண்டு யாரை பின்பற்றுகிறோமோ, யாருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோமோ, அவருடைய கேரக்டர்ஸ் நமக்கு வர வேண்டியது முக்கியமான காரியம். Everything of a Christian is not based on any man, any servant of God. எந்த ஊழியக்காரனை பத்தியும் கிடையாது. இவனை மாதிரி இருக்கணும், அவனும் அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. யாரை போல இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். கர்த்தராகி இயேசுவை போல, நம்மை மீட்டுக்கொண்ட நம்முடைய கர்த்தரை போல நாம் வாழ வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் has to be growing in us. அதுல மிக முக்கியமான காரியம் மன்னிப்பு. எப்படி நாம் மன்னிக்க வேண்டும், மன்னிச்சே ஆகணும். இது இட் இஸ் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம். நாம் மன்னிக்காம இருந்தா என்ன நடக்கும் நான் கடைசியில சொல்றேன். மன்னிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடவுளின் குணாதிசயம். நாம் மன்னிக்கும் பொழுது இறைவனை வெளிப்படுத்துகிறோம். நாம் மன்னிக்கும் பொழுது கடவுளை அவர்கள் நம்மிடத்திலே பார்க்கிறார்கள். மன்னித்த இறைவனை நமக்குள்ள இருந்து நாம் மன்னிக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க பார்க்கறாங்க. ஏன் மன்னிக்க வேண்டும்? மன்னிக்காவிட்டால் நம்முடைய காணிக்கையை கூட ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். மத்தேயு 5 அதிகாரம் 23, 24 வாசிக்கும் பொழுது, நீ பலிபீடத்து அருகே வந்து காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவு உண்டு என்று நினைத்தாயானால், ரெண்டும், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும், இல்ல உனக்கு உன் சகோதரன் மேல குறை இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணு? முதல் வேலையா காணிக்கை வைக்க அங்கேயே வச்சிரு. கீப் இட் தேர், டோன்ட் புட் இட் இன் தி ஆஃபரிங் பாக்ஸ். வச்சுட்டு முதல்ல போய் என்ன பண்ணு? உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பிறகு வந்து அந்த காணிக்கையை செலுத்து. இல்லாவிட்டால் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றார். ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், வசனத்தை கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்றோம். உள்ளத்திலே கசப்புகளை வைத்திருக்கிறோமா? மன்னித்திருக்கிறோமா?
ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்குறாங்க இவரு. 490 டைம்ஸ். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குதுல, ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுட்டே இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? நமக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர், ஓகே, வேண்டப்பட்டவரோ வேண்டாப்படாதவரோ, இன்னைக்கு வந்துட்டாரு, நம்ம வீட்டுக்கு வந்தாரு, திட்டிட்டு சண்டை போட்டு போயிட்டார். நீங்க என்ன பண்ணிடுறீங்க? மன்னிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த நாள் வராரு, சைக்கிளை பஞ்சர் பண்ணி விட்டு போயிடுறாரு. தெரியும், அவர் தான் தெரியும். என்ன பண்றோம்? ஓகே, சரி, மன்னிச்சிடறோம். ஓகே, 3வது நாள் சைக்கிள் தான் பரவாயில்ல, காரையும் பஞ்சர் பண்ணி விட்டாரியா, கார் பஞ்சர். அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில இருந்த லைட்டு மேல கல் எடுத்து போட்டார், உடைச்சிட்டார். நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன், எத்தனை பேர் மன்னிக்க முடியும்? 5வது நாள் ஆபீஸ்ல அவர் கூட வேலை செய்யறாரு, போட்டு கொடுக்கிறாரு வந்து, இவர் அப்படி அவர் அப்படிங்க, இவர் தான் போட்டு கொடுக்கிறாருன்னு தெரியும், மன்னிச்சாச்சு. 7வது நாள் அட்லீஸ்ட் ஆஃப் டே, ரைட், அன்னைக்கு ஆஃப், 6 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. 7வது நாளாவது ஃப்ரீயா இருக்கலான்னு பார்த்தா அன்னைக்குன்ட்டு மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளம். பர்பஸ்லி டூயிங் எவ்ரி டே. இவரோட கணக்கு 490, 770 முறை அப்படின்ட்டார் ஆண்டவர். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு மாசம் 30 நாள் ஒரே நபர் திரும்ப 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 நமக்கு குற்றம் செய்து கொண்டே இருந்தால் மன்னிக்க முடியுமா? மன்னிக்கணும். டிஃபிகல்ட். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வேண்டுமென்றே கூட அநேகர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்றாலும் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். You need to forgive them. You must forgive them. You have to let go. மன்னிச்சே ஆகணும். கூடவே சுத்திட்டு இருந்தவங்க சாப்பாடு கொடுக்குறாரு, 5000 பேர்த்துக்கு பங்கு போடுறான்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு போனவங்க சிலுவையில் தொங்கும் போது ஒருத்தர் கூட எல்லாம் ஓடி விட்டாங்க. 12 சீடர்கள் கூடவே நடந்தாங்க, கூடவே சாப்பிட்டு கூடவே தூங்கி 3.5 வருஷம். கடைசியில் அவர் பிடிச்சிட்டு போகும்போது யாருமே கூடவே இல்லை. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தான் போட்டு கொடுத்தவர், காட்டி கொடுத்தவர். இன்னொருத்தர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு. நீர் யார்? ஓ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் யார்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? இவர் தான், அவர் யாருன்னே தெரியாது. நம்மை பார்த்து சொன்னவர்கள் எத்தனை பேர்? இவங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, சொல்ல முடியாது, செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. நடக்குதா இல்லையா? But these people, Jesus has forgiven them and we need to forgive. Hallelujah. மனிதரால் இது கூடாதவைதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மன்னிக்கிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார். மன்னிப்பது நாம் அல்ல, மன்னிக்கிறவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே. கன்னத்திலே அரைந்த பொழுதும், தாடி மயிரை பிடுங்கி எடுத்த பொழுதும், ரத்தம் கசிய கசிய எலும்புகள் தெரிய தெரிய நொறுக்கிய பொழுதும் மன்னித்தவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது மட்டும்தான் நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும். அதுக்காக தான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், we need to have a close walk with the Holy Spirit. You need to have a successful Christian life, to have a blessed Christian life. தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும் என்றால், வாழ வேண்டும் என்றால், அது ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் பண்ணவே முடியாது. It is God who does everything through you. Understand a very simple, basic rule of a Christian life. Nothing you can do. Nothing. Absolutely nothing you can do. நீங்க ஆராதிக்கிறதுக்கான ஆவியை கொடுக்கிறது அவர் தான். மற்றவங்க அடிச்சாங்கன்னா அடுத்த கண்ணத்தை திருப்பி காட்டுறது இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவர் மட்டும்தான் செய்ய முடியும். பகைஞனை நேசிப்பது நம்ம மனிதனால முடியவே முடியாது, விழுந்து போன மனித குலத்தினால முடியவே முடியாது. உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள் சொல்லி இருக்கிறார்ல, அவரால் மட்டும்தான் முடியும்.
So the key for a Christian life is let Christ live in you. Let Christ live through you. This is the major challenge with every Christians or most of the Christians here. நம்முடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய செட் ரூல்ஸ், we have a set rules, அதன்படி தான் நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நோ, சிம்பிள் திங் இஸ், அவருடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் சரீரத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். I am already dead. I am no more alive. I am crucified with Christ. But now, நான் இப்பொழுது உயிர் வாழ்வதோ தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். நான் அல்ல, சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தை சொல்லிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டே இருக்கணும், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கணக்கில் அடங்காத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒரே நபர் ஒரே காரியத்தை பல பேர் பல முறை செய்யறது கூட மன்னிச்சிடலாம். ஏன்னா அவங்க இன்னைக்கு செஞ்சது வேற, நாளைக்கு செஞ்சது வேற, ஒரு ஆளு தெரியாம பண்ணிட்டான், போ ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். சேம் பர்சன், அவர் சொன்னது ஆந்திரேய ஒரு சகோதரனை குறித்து. சேம் பர்சன் ரிப்பீட்டட்லி, கண்டினியூஸ்லி 365 days 24/7. This is the challenge, a Christian challenge. Christian life is full of challenge. One of the most difficult challenge, I tell you, is to forgive. அதெல்லாம் பண்ணிடலாம். மன்னிப்பது மனித இயல்பை தாண்டிய இறைவனின் இயல்பு, நமக்குள்ளே வரணும். என்ன நடக்கும் அப்படின்னு சில காரியங்களை சொல்றேன், உங்களுக்கு டைம் இல்லை. மன்னிக்கும் பொழுது ஒரு அன்பு பெருகுகிறது நமக்குள்ள. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், அன்பு திரளான பாவங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும். மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து வருகிறது. அன்பு நம்மை மன்னிக்க வைக்கிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் அதே வார்த்தையை சொல்றாரு, அன்பு பெருகும், சகல பாவங்களையும் மூடும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஒரு சகோதரி, ஒரு அம்மா தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அழுது கண்ணீரால் தன் பாதத்தை, அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலை மயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து சுத்தம் செய்கிறார்கள். உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் அந்த பிக்சரை இமேஜின் பண்ணி பாருங்க. ஜீசஸ் வாஸ் சீட்டட், சுத்தி எல்லாம் ரிலிஜியஸ் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஆல் திஸ் எல்டர்ஸ் ஆர் ஆல் சிட்டிங் அரவுண்ட். கொஞ்சம் பேர் பிலீவர்ஸ் உட்காந்துருக்கிறாங்க, நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம். ஒருத்தங்க வராங்க, அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் அவங்கள வந்து நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கறதே இல்லை. சமூகம் வந்து அவங்கள வேற விதமாக பார்க்குது. வந்து அழுகிறாங்க. அங்கே கூப்பிட்டவருக்கு வந்து அவருக்கே வந்து குத்துது, இவர் எதுக்கு இந்த அம்மா அனுமதிக்கிறாரு? why he is allowing this lady to come near him? set rules, சுயநீதி, சுய பரிசுத்தம். she cannot come near. ஆண்டவர் அதில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். தொடர்ந்து அதை வாசிச்சிங்கன்னா, யாரிடத்துல யார் அதிகம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்படும். சீமோனே, நீ என்னை அழைச்ச, எனக்கு நீ தண்ணி கூட தரல. அவ என்ன பண்றா, என் பாதங்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், கண்ணீராலே கழுவுகிறாள். நீ வந்த உடனே எனக்கு ஜூவிஷ் கஸ்டம்ஸ்ல they will hug and kiss every guests. வர்றவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்து வரவேற்பார்கள். ஆனால் இவளோ, நான் வந்தது முதல் ஓயாமல் என் பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அதனால யாருக்கு, அடுத்த வசனம் 47,
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினால் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான். அதற்கு முந்தின 4 வசனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களிடத்துல அன்பும் அதிகமாக பெருகும். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு பெருகும் பொழுது மன்னிப்பு பெருகும். நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களில் அன்பு பெருகும். It's mutually inclusive of each other. Relationally relating, directly proportional. மன்னிப்பு கூடும் பொழுது அன்பு கூடும். அன்பு குறைஞ்சதுன்னா மன்னிக்க முடியாது. அன்பு கூடும் பொழுது தான் மன்னிக்க முடியும். அடுத்ததாக, மன்னிக்கும் பொழுது ஒரு ஆறுதல் உண்டாகிறது. There will be a comfort when you forgive somebody. வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு நபரை குறித்து சொல்ல, இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். கதைகள், நடந்த சம்பவங்கள் சிலதெல்லாம், சிலது வந்துட்டு கதை. ஓகே, இதுல ஒரு சகோதரனை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த சகோதரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போகணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல இவர் என்ன பண்ணிட்டாங்க, பவுல் சொல்லிட்டாரு, இவனை சபையை விட்டு வெளியில வச்சிருங்க அப்படின்ட்டார். அவர் பண்ணினது ஒரு பெரிய ப்ராப்ளம். இட்ஸ் a sin. He committed adultery. விபச்சார பாவத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். இப்ப பவுல் சொல்றாரு, இவன் பாவம் செய்துட்டான், இவன் என்ன செய்துட்டான், கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தான், இவனை நீங்கள் வெளியே தள்ள வேண்டும், சபையை விட்டு வெளியே வச்சிருங்க, அவங்ககிட்ட யாரும் கலந்துக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் 2வது எழுதுறார். 1 கொரிந்தியர் 5 முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. முதல் வசனத்தை போடுங்க. இது தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரனை, இந்த மனிதனை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. இவனை குறித்து தான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலையும் திரும்ப எழுதுறார். இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருந்தீங்க, இனி தள்ளி வச்சிருந்தது போதும், அவனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள். How many churches today, how many Christian communities we are doing that today? எத்தனை பேர் நம்முடைய சபைக்குள்ளே, நம்முடைய சபை கூடுகைக்குள்ளே, நம்முடைய சகோதரருக்குள்ளே எத்தனை பேரை நாம் மீண்டுமாய் நமக்குள்ளே சேர்த்து கொள்ள முடியும்? அநேகர் சபைக்கு சபை வேற போறாங்க. One of the reason is they were rejected by the previous church where they were going. அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். நாம் மன்னிக்கும் பொழுது ஆறுதல் பெருகும். அந்த தவறு செய்த நபருக்கும் ஆறுதல் பெருகும். அவர் ஆறுதலினாலே உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு ஆறுதல் உண்டாகும். அடுத்ததாக, let me go fast. மன்னிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். When we forgive, we obey God. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 18:22 வசனத்தில் அவர் தான் சொல்றார், அவருடைய கட்டளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்றார். ஸோ நீங்கள் மன்னிக்கும் பொழுது அன்பு பெருகுகிறது, ஆறுதல் பெருகுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். மட்டுமல்ல, when you forgive somebody, there will be a peace in your own heart. நமக்குள்ளேயே ஒரு சமாதானம் வரும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. There is a peace. Letting go brings a peace in your life. ஒன்று தெரியுமா, நம்ம யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட நமக்கு தான் அதிகமா பிட்டர்னஸ், அதிகமான ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். You are, when you are keeping an unforgiveness in your heart, it is not the other person who suffers most, but it is you who suffers the most. பாதிக்கப்படுவது இந்த கசப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற நபருக்கு தான் அதிகமான பாதிப்பு. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 37 விதமாக சொல்லுகிறது, let go and you will be let go also. If you don't let go, when you hold on to it,
the thing will keep on increasing. உள்ள அது வளர்ந்துகிட்டே என்ன ஆகும்? ஒரு அரி பிளவையை போல, ஒரு கேன்சரை போல உள்ள என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகி கடைசியா நம்மை அழிக்கிற அளவுக்கு அது போய்விடும். நம்முடைய ஆவியை, ஆத்மாவை, சரீரத்தை அழிக்கிற அளவுக்கு அன்ஃபர்கிவ்னஸ், பாவத்தை மன்னிக்காத சுபாவம் கொண்டு போய்விடும். அன்ஃபர்கிவ்னஸ் produces bitterness. மன்னிக்காத சுபாவம் கசப்பை உண்டு பண்ணுகிறது. And bitterness is hurting ourselves than the other person. அந்த கசப்பு, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். யாருக்குமே அந்நியன் அதற்கு உடந்தை ஆகவே ஆகான். இது வேற எங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியாது. We have to suffer. Only way is to let go. மன்னிக்கிறதுல ரெண்டுக்கும் இது காரியம் இருக்கு. Forgiving yourself and forgiving others. Most of the times, forgiving our own self is a very difficult one. How many of us are still living with the old guilt? How many of us are still thinking about the old past? எத்தனை பேர் கடந்த காலத்தின் கசப்புகளை, கடந்த காலத்தின் பாரங்களை, பாவங்களை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? You know why? You have not accepted the forgiveness of God in fullness. தேவனுடைய மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் என்ன பண்ண முடியல? கில்ட்டை விட்டுட்டு போக முடியல. I want to tell you, guilt is from the devil. பிசாசு கொண்டு வருகிறது தான் குற்ற உணர்வு. பாவ உணர்வு தேவன் அருளுகிறார். பாவத்தை மன்னிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். மன்னித்த பிறகு குற்ற உணர்வை கொண்டு வருவது பிசாசு. பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. After it is forgiven, when you still feeling guilt, it is not from God, but it's from the devil. We have to understand that. Forgive yourself first. Learn to forgive ourselves. நம்மை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக. Why all this penance is going on? ஏன் இந்த நோன்பு, இந்த தவம், இந்த தண்டனை, செல்ஃப் ஃப்ளாகிங் எல்லாம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க? They cannot forgive themselves. அடிச்சாவது எனக்கு தண்டனை நான் கொடுத்துக்கணும், நான் வயிற்ற காய போட்டாவது எனக்கு நான் தண்டனையை கொடுத்துக்கணும். கடவுள் அப்படி சொல்லவே கிடையாது. When God forgives, no man can raise a hand against you. No devil can raise a finger against you. தேவன் மன்னித்தார் என்றால் எந்த பிசாசு நம்மை குற்றம் சாட்ட முடியாது. தங்கள் சகோதரர் மேலே ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் விழத் தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. குற்றம் சாட்டுகிறவன், accuser, is the devil. Understand that. Let go. Don't carry guilt in your heart. Before that, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில் முதலாவதாக. இரண்டாவதாக, யாரிடத்திலே குற்றம் செய்தோமோ அவரிடத்திலே நாம் குற்றத்தை அறிக்கையிட வேண்டும், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். To compensate, to reconcile with God by repentance, to reconcile with man by going and asking for their forgiveness. இந்த ரெண்டு செஞ்ச பிறகு அதை குறித்த guilt நமக்குள்ள வரக்கூடாது. Then the second thing is forgiving others. மெடிக்கலா கொஞ்சம் காரியங்கள் நடக்கும். Many of you are medical people, இல்லையா? என்ன நடக்கும் தெரியுமா? நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள வரும். செரட்டோனின், டோபமின், ஆக்சிடோசின், இதெல்லாம் ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ். மன்னிக்கும் பொழுது பிரெயின்ல ஒரு ரிவார்ட் சென்டர் ஒன்று இருக்கு. ஓகே, வென்ட்ரல் ஸ்ட்ரையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த ரிவார்ட் சென்டர், பிரெயின்ஸ் ரிவார்ட் சென்டர். நீங்க ஏதாவது நல்லது பண்ணிட்டீங்களா, உள்ள ஒரு சந்தோஷம் வருதுல்ல. வழியில் யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க, உடனே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வருதுல்ல. தட்ஸ் அ பிசியலாஜிக்கல், நார்மலாக நடக்கிற காரியம். வேற வென்ட்ரல் ஸ்ட்ரையாட்டத்தில் ஒரு ட்ரிகர் போயிட்டு ஓகே யூ டன் வெல் அப்படின்னு சொல்லி அது திரும்ப அனுப்பும். உடனே ஒரு ஆக்சிடோசன் ஒரு ஷாட் வரும், ஒரு டோபமின் ஒரு ஷாட் வரும். யூ ஃபீல் ஹாப்பி. God has created your body also same way. You will feel happy. You will have a physical well-being. The science research has proved, my brother, my sister, listen to me carefully. The scientific research have proved,
என்ன செஞ்சிருக்குதான்? ஹார்ட் அட்டாக்கோட ரேட் குறையுமா மன்னிச்சா, கொலஸ்ட்ரால் லெவல் குறையுமா, ஆங்ஸைட்டி குறையுமா, ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுமாமா, டிப்ரெஷன் குறையுமா மன்னிக்கும் பொழுது. when you forgive, your physical body will be healed. Hallelujah. நல்லா கிளாப் பண்ணுங்க சந்தோஷமா. Glory to the Lord. Because you feel energized, you will feel happy, you will feel more active. The same person, இந்த ஹாப்பினஸ்லயே யாரை நீங்கள் மன்னித்தீர்களோ அவங்களோட போய் கை குலுக்க உங்களால முடியும், அவரை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க உங்களால முடியும். You can hug that person, you can forgive that, you can handshake with that person, and you can walk together as friends after that. So, the question is today, are we ready to forgive today? The Holy Spirit will talk to you, not me. But if you don't forgive, let me finish with two things. The one important thing happens with unforgiveness is, கவனமா கேளுங்க, demonic oppression. மன்னிக்காதவர்களிடத்தில் பிசாசுகளின் ஆதிக்கம் திரும்ப வரும். பைபிள்ல போட்டிருக்க அந்த வசனத்துல, கடைசி வசனத்துல, அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான். He has handed him over to the tormentors. Who is tormentors? Demons, பிசாசுகள், பேய்கள், அசுத்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவி, சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவி, கில்ட்டை கொண்டு வருகிற ஆவி. Everything is a spirit, you know that? பயம் என்பது ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடு. There is a spirit. Doubt. காரணமே இல்லாமல் மனைவியின் மேலே சந்தேகப்படுகிறது ஆவி. காரணமே இல்லாமல் பிள்ளைகள் மேலே, பெற்றோர் மேலே, மனைவியின் மேலே, கணவர் மேலே சந்தேகப்படுவது ஒரு ஆவி, அசுத்த ஆவி. கோபம், anger is a spirit. How death is a spirit. மரணம் என்பது ஒரு ஆவி. அதே போலவே உபாதிக்கிற ஆவிகள், they are all tormentors. Why the bitterness? Bitterness is a spirit. ஒரு ஆவி, ஒரு அசுத்தம் உள்ளுக்குள்ள உங்களை அறியாமலே அது உங்களை பிடித்துக் கொள்ளும், நம்மை பிடித்துக் கொள்ளும். When you forgive, there is no place for these evil spirits. They have to go. They have to go. நீங்க கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், still can the evil spirit attack me? இது totally different subject. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் நான். When you are born again, only your spirit man is born again. Your soul has not yet fully born again. It is being sanctified. Your body has not born again at all. When you allow, not God, when you allow, this evil spirit can touch your soul and can touch your body. When it touches your soul, there your emotions will get affected. Your self-respect and self will get affected. Your thinking capacity will get affected. Your decision making will get affected. When your physical is affected, all the sicknesses, blood pressure, depression, oppression, heart pains, all will come. But your spirit still born again spirit. Now you know why many Christians are still living in oppression. ஏன் முழுமையான விடுதலை இல்லை தெரியுமா? One of the major reason is unforgiveness. மன்னிக்காத சுபாவம். ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டே இருக்கிறார் எனக்கு. I couldn't stop actually. Tormentors. Second thing is, if you don't forgive others, your heavenly Father also will not forgive you. நீங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால்
உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கும் அப்படியே செய்வார். வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை மட்டும். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். This is the take home message today. The last one. உங்களில் அவனவன் அவளவள் அவரவர்கள். Okay, let me be common. அவரவர்கள் தங்கள் தங்கள் சகோதர சகோதரிகள் செய்த தப்பிதங்களை, பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் நம்முடைய பரமபிதா, சாயங்காலம் 5:30 மணிலிருந்து அப்பா அப்பான்னு கொஞ்சிட்டு இருக்கிறோம்ல, பாடிட்டே இருந்தோம்ல, இன்னைக்கும் உள்ளத்திலிருந்து அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறோம். எது வந்தாலும் அப்பா மன்னிங்க தானே போய் கேட்கிறோம். என் பரமபிதா, உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். சொன்னது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரன் கிடையாது, அப்போஸ்தலன் கிடையாது, இங்க நிக்கிற சின்ன சின்ன பெரிய பெரிய ஊழியக்காரங்க யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். So two main things. One is you give way for the evil spirits to attack, the demonic spirits to attack. The second thing, the Holy Father still will keep it aside. எப்போ என் புள்ள போய் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு வருவான், எப்போ என் புள்ள போய் அதை கேட்டுட்டு வருவா, நானும் மன்னிச்சு அதை கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பெண்டிங் வச்சுட்டே இருப்பார். So we are going to pray today. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்துக்கலாம். We will stand up, all of us stand. Take your time. There may be a reason for why you are not healed today, my brother, my sister. There may be a bitterness in our hearts. There may be unforgiveness in our hearts. There may be a thing, grudge against our brother or sister. நமக்கு நம்முடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் விரோதமாக ஏதோ ஒரு grudge, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு மன்னிக்காத ஒரு சுபாவம். ஆவியானவர் இன்று நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். உங்களில் அவரவர்கள் தங்கள் தங்கள் சகோதரன் சகோதரி செய்த குற்றங்களை அவர்களுக்கு மன்னியாமற் போனால், நம்முடைய கரங்களில் ஆண்டவர் அந்த சாய்ஸ் கொடுத்திருக்கார். டாக் டு த ஃபாதர் 1 minute. டேக் யுவர் டைம். அப்பா கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறதை முதலில் அவரிடத்திலே அறிக்கையிடுவோம். முதலாவதாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அடுத்ததாக, first thing in your heart, let that go from your heart. Just let go. Just let go. Whatever the Lord is bringing to your mind, ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறாரோ, என்ன கசப்புகளை காண்பிக்கிறாரோ, இந்த நிமிடத்தில் let it go. Let it go, and God will make a time for you to reconcile with that person. கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் மீண்டுமாக ஒப்புரவாகும்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். But first thing, let it go. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்புவதை நீங்கள் அறிய முடியும் இப்பொழுது. You know that the peace of God is filling your heart right now. You know the love of Jesus is flowing in your heart right now. உள்ளங்களிலே ஆவியானவருடைய அன்பு, இயேசுவின் அன்பு நிரம்புவதை நீங்கள் உணர முடியும், அறிய முடியும். Right now, நீங்க இப்பொழுது as you let go, you know the peace of God is filling your heart. You know the love of Christ is filling your heart. You know the power of the Holy Spirit is giving you that power, that thing to forgive others. மன்னிப்பதற்கான அந்த இருதயத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Same time, every oppression is leaving in Jesus' name. Every spirit of fear is leaving in Jesus' name. Every spirit of guilt, every spirit of doubt, every spirit of depression, every spirit of sickness, I command in the name of Jesus Christ of Nazareth, let my people go in Jesus' name. In ஜனங்கள் விடுதலை பண்ணப்படுவார்களாக. As they let go, Lord, let them go also, Father.
அவர்கள் விடுதலை பண்ணினபடியாக ஆண்டவர் நீர் அவர்களை விடுதலை பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord. All the oppression spirits, all the sicknesses, all the burden in the heart, every guilt and every bitterness in the heart, leave in Jesus' name. Let it leave in Jesus' name. Let peace be my portion in Jesus' name. Let healing be our portion in Jesus' name. Let wholeness be a portion in Jesus' name. Let the sicknesses leave in Jesus' name. Every evil oppression, let it leave in Jesus' name. Silently, without tormenting my people, go in Jesus' name. Go away. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகள், பொல்லாத பிடிகள், பொல்லாத வியாதிகள், பொல்லாத காரியங்கள், பாவத்தின் சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நொறுங்குவதாக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. அப்பா நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களை ஆறுதல் படுத்தியதற்காக நன்றி. எங்களை மன்னித்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. எங்களுக்கு மன்னிக்கிற கிருபையை தந்ததற்காக நன்றி சுவாமி. Let us continue to live a life of forgiveness, O Father God. Let us live a life of forgiveness, Lord. An attitude of forgiveness. Thank you, Lord. Thank you. Thank you for blessing everyone. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அன்பை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். முன்ன எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பொறுமை, bearing with each other கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Let this church be an example in this country in the name of Jesus. Let us be a role models, Lord, of Lord Jesus Christ in this country, O Father. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. சபையின் போதகரையும் குடும்பத்தினரையும் ஊழியர் தலைவர்களையும் மூப்பர்களையும் சபையின் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. Let them be blessed, Lord. Let them be a blessing to many millions in the coming days in Jesus' name. ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கால்களாய் இருப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.